சூதாட்டத்தில் இழந்த பணத்தை பூரா நான் திருப்பி தர்றேன், ஆனா ஒரு கண்டிஷன், அதை நீங்க செய்ய முடியுமான்னார் ஒருத்தர். அப்படி அது என்னதான் கண்டிஷன்னு நீங்களும் கேட்டுத்தான் பாருங்களேன். ஒரு நிறைமாத கர்ப்பிணிக்கு தாங்க முடியாத வயிற்று வலி. அப்போதைய வழக்கப்படி கிராமத்தில் பிரசவம் பார்க்குற ஒரு அம்மாவை அழைச்சிட்டு வந்தாங்க. அந்த அம்மா சோதிச்சு பார்த்துட்டு குழந்தை மாரலில் கிடக்கி, வீட்டில் வச்சு பார்க்கறது நல்லதா படலை, நீங்கள் ஆஸ்பத்திரிக்கே கொண்டு போயிடுங்கன்னாங்க. அந்த கர்ப்பிணியோட கணவர் உடனே ஒரு மாட்டு வண்டியை ஏற்பாடு பண்ணி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனார். போகிற வழியிலேயே ஒரு சிறு விபத்து நடந்துச்சு. அதுக்கு மேலே அந்த அம்மா பட்ட கஷ்டமும் போட்ட சத்தமும் அவரை ரொம்ப நிலைகுலைய வச்சிருச்சு. எப்படியோ சமாளித்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் சேர்த்துட்டார். நல்ல நேரம். டாக்டரும் அந்த நேரத்தில் வீட்டுக்கு போகாமல் ஹாஸ்பிட்டல்லையே இருந்தார். உடனே சோதிச்சு பார்த்துட்டு, சுகப்பிரசவம் ஆகிறது கஷ்டம்தான், எல்லாத்துக்கும் இப்போ ஒரு ஊசியை போடுறேன், பொழுது விடிஞ்சாதான் எதையும் உறுதியாக சொல்ல முடியும்னுட்டார். அப்போது ராத்திரி மணி 7 இருக்கும். நர்ஸு கவனமாக அவங்கள பார்த்துக்கிட்டு கணவரை வெளியில் போய் வெயிட் பண்ணுங்கன்னாங்க. இவரும் வெளி வறண்டாவில் வந்து உட்கார்ந்தார். தனக்கு பேரு தெரிஞ்ச சாமியை பூரா வேண்டினபடி இருந்தார். இந்த காலம் மாதிரி உடனே ஆப்ரேஷன் பண்ணுற வசதியெல்லாம் அப்போ இல்லை. இதுக்கு மேலே பார்க்கணுன்னா வெளியே நகரத்துக்கு தான் போகணும். அதனால் கடுமையாக வேண்டுதல் வச்சுக்கிட்டு இருந்தார். அன்னைக்குன்னு பார்த்து ஆஸ்பத்திரி ஊழியர்களுக்கு சம்பள நாள். எல்லாரும் ஜாலி மூடில் வறண்டாவில் உட்காந்து சீட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் சில பேர் லிமிட்டாக சாராயமும் குடிச்சிருந்தாங்க. அவங்க இவரை பார்த்து நீங்களும் ஒரு கை போடுறீங்களான்னாங்க. சரி, டைம் பாஸுக்கு ஆடுவோமேன்னு இவரும் போய் உட்கார்ந்தார். இவரோட நோக்கம் சூதாட்டத்தில் சம்பாதிக்கணுங்கிறது இல்லை, இப்படியாவது கொஞ்சம் பணத்தை இதில் விரயம் பண்ணுனா கிரகதோஷம் கழிஞ்சு நமக்கு நல்லது நடக்காதாங்கிற ஆதங்கம்தான். அதனால் இவர்கிட்ட சரியான சீட்டு இருந்தாலும் இல்லாட்டாலும் பணத்தை கட்டிக்கிட்டே இருந்தார். சுமார் 2 மணி நேரத்துக்குள்ள அங்கே சீட்டு விளையாண்ட அத்தனை பேரோட பணமும் இவர் கைக்கு வந்து சேர்ந்துருச்சு. இருக்கிற பணத்தை இழக்கணும்னு நினைச்சா எல்லாரோட பணமும் நம்மகிட்ட வந்து சேருதேன்னு ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டார். எல்லா பணத்தையும் இவர்கிட்ட சூதாடி இழந்த அந்த ஊழியர்கள் டீ குடிக்க கூட கையில் காசு இல்லைன்னும் வீட்டு செலவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலைன்னும் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவர்கிட்ட கடன் கேட்கறத தவிர அவங்களுக்கு வேற வழி இல்லை. கேட்கவும் தயக்கம். பார்க்க பரிதாபமாக இருந்தாங்க. அப்போது இவர் சொன்னார், நான் இங்கே சம்பாதிக்க வரல, என் பணத்தை உங்ககிட்ட இழக்கிறதுக்கு தான் உங்களோட சீட்டாடினேன். ஏன் நேரம் உங்கள் பணமெல்லாம் என்கிட்ட வந்து சேர்ந்துடுச்சு. இப்போ ஒரு கண்டிஷன் போடுறேன், அதுக்கு நீங்கள் சம்மதிச்சா எல்லாரும் பணத்தையும் திருப்பி தர்றேன் அப்படின்னு சொன்னார். உடனே அத்தனை ஊழியரும் ஆவலோட, அது என்ன கண்டிஷன் சொல்லுங்க. அதுக்கு இவர் சொன்னார், நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த சீட்டாட்டத்தில் எவ்வளவு பணத்தை கட்டி இழந்தீங்கன்னு சரியாக கணக்கு சொன்னால் திருப்பி தர்றேன்னா. எல்லாருக்கும் பெரிய மகிழ்ச்சி. ஒவ்வொருத்தரும் இழந்த பணத்தை மிகச்சரியாக கணக்கு போட்டு நான் இவ்வளவுன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. எல்லாத்தையும் இவர் மனக்கணக்காகவே கூட்டி பார்த்துட்டு தான் கையில் இருந்த பணத்தையும் எண்ணி பார்த்தார். ₹1 கூட வித்தியாசம் இல்லாமல் கணக்கு கச்சிதமாக இருந்துச்சு. உடனே அவங்கவங்க இழந்த பணத்தை எண்ணி அவங்கவங்க கையில் கொடுத்தார். அவ்வளவுதான். அடுத்த செகண்டே குவா குவான்னு குழந்தை அழுகிற சத்தம் கேட்டுச்சு. உடனே ஓடி போய் உள்ள பார்த்தா அந்த அம்மாவுக்கு சுகப்பிரசவத்தில் ஆண் குழந்தை பிறந்துருச்சு. அப்போ டாக்டர் சொன்னார், நடந்த எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பானே தவிர கைவிட மாட்டான். அதுதான் இப்போ உங்களுக்கும் நடந்திருக்குன்னார். ஊழியர்கள் எல்லாரும் பிறக்கும் போதே புண்ணியம் செஞ்சு பிறந்த இந்த குழந்தை வருங்காலத்தில் பாருங்க உங்களை விட 100 மடங்கு நல்ல பேரோட வாழ்வான்னு வாழ்த்த ஆரம்பிச்சிட்டாங்க.